जो इस साकार सृष्टि के रचयिता हैं, जिन्हें हर धर्म वालों ने अपना आदि पिता माना है, चाहे प्रजापिता ब्रह्मा और सरस्वती कहें, या हमारे मुस्लिम भाई बहने आदम और बीवी कहते हैं, और क्रिश्चियन भाई बहने बहुत प्यार से एडम और ईव के रूप में याद करते हैं। ब्रह्मा जी के लिए ही कहा गया है कि आदम खुदा का नूर है, आदम खुदा नहीं, लेकिन खुदा के नूर से आदम जुदा नहीं। तो हमने இந்த பிரம்மா பாபா அவ்வியக்த மாதத்துல பிரம்மா பாபா நம்ம நிறைய நினைவு செய்கிறோம். ஸோ அந்த பிரம்மா பாபா அம்மாவுடைய அவ்வளோ ஞாபகார்த்தங்கள் இருக்கு. வெறும் எல்லா மதங்களிலும், வெறும் இந்த மதத்துல மட்டும் எல்லா மதங்களிலும் அவரை ரொம்ப அன்போட நினைவு செய்யறது. முஸ்லிம்ஸ் கூட சொல்லுவாங்க ஆதம் பீபின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப அன்போட ஆடம் அண்ட் ஈவ் சொல்லுவாங்க. அந்த முஸ்லிம்ஸ்ல சொல்றது ஆதாம் பீபின்னு சொல்றது. அந்த ஆதாம் கடவுளின் ஒளி அப்படின்னு சொல்லப்படுது. கடவுள் இல்லை, ஆனா கடவுளின் ஒளி அவர்கிட்ட இருந்து தூரமும் இல்லை அப்படின்னு அந்த ஆதாமுக்கு புகழ் இருக்கு. ஸோ எல்லா மதங்கள்லயும் அவருடைய ஞாபகார்த்தம், பிரம்மாவுடைய ஞாபகார்த்தம் இருக்கு. अपने इस ईश्वरीय जीवन में ब्रह्मा बाबा से बहुत सी प्रेरणाएं प्राप्त की हैं। मेरा सौभाग्य है कि अपने लौकिक माता पिता के साथ बचपन से ही मेरा अलौकिक जन्म ब्रह्मा बाबा और जगदम्बा सरस्वती माँ की गोद में हुआ। तो मैंने சௌபாக்கியம் ஒரு 100 மடங்கு பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய இந்த அவ்வியக்த பிறவி என்னுடைய தாய் தந்தை, லௌகிக தாய் தந்தை கூட பிரம்மா பாபா அம்மாவுடைய மடியில தான் இருந்தது. इन आंखों से अपने अलौकिक माता पिता को देखा और उनसे இந்த बहुत कुछ கண்கள் पाया है। மூலமாக நான் என்னுடைய அவ்வியக்த தாய் தந்தைய பார்த்திருக்கேன். அவங்க கிட்ட இருந்து நிறைய அடைஞ்சிருக்கேன், நிறைய அனுபவம் செஞ்சிருக்கேன். क्योंकि ब्रह्मा बाबा के प्यार का आकर्षण ऐसा था कि भले कोई उन्हें जाने या न जाने, लेकिन उनके प्यार में सभी मंत्र मुग्ध हो जाते பிரம்மா थे। பாபாவுடைய அன்பு இவ்வளோ இருந்ததுன்னு சொன்னா அவரை தெரியுமோ தெரியலையோ, ஆனா அவருடைய அன்புல எல்லாரும் அப்படி மூழ்கிடுவாங்க. जो भी एक बार बाबा को मिल लेता था या देख भी लेते थे, वो कभी भी उनको विस्मृत नहीं कर सकते। तो ब्रह्मा बाबा ने अंत तक बच्चों को इतनी प्यार भरी रूहानी पालना दी, जो आज भी भगवानोवाच सारी मुरली में बाबा ने हम बच्चों को क्रिसमस के ऊपर बताया कि ये भी हमारे लिए बहुत खुशी का उत्सव है, लेकिन हमारा सारा जीवन ही खुशियों भरा है, யாராவது அவங்கள क्योंकि சந்திச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரம்மா பாபா மறக்கவே முடியாது. அந்த மாதிரி கூடவே பாபா இந்த முரளிகளும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்கிறோம். பாபா எந்த மாதிரி நமக்கு அதுல மூலமாக பாலனை கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அந்த முரளிகள்ல கிறிஸ்துமஸ் பத்தி வந்திருக்கும். ஸோ பாபா அதை பத்தியும் நமக்கு சொல்றாரு. कि भगवान हमें स्वयं प्रजापिता ब्रह्मा के द्वारा पढ़ाते हैं। सब कुछ सिखाते हुए भी ब्रह्मा बाबा हमेशा इतने निरहंकारी थे कि बाबा हमेशा कहते थे, जो भी कुछ बोलते हैं वो शिव बाबा ही बोलते हैं। இதெல்லாம் பாபா நமக்கு சொல்லியும் பாபா இவ்வளோ நிரகங்காரி, அகங்காரமற்றவராக இருந்தாருன்னு சொன்னா
பாபா இதுதான் சொல்லுவார். இதெல்லாம் சொல்லியும் இதெல்லாம் சிவ பாபா தான் சொல்றாரு அப்படின்னு தான் நீங்க பாருங்கன்னு சொல்றது. और प्रतिदिन बाबा क्लास के बाद बच्चों को दरवाजे पर खड़े होकर के झुक करके नमस्ते करते थे। उनके ஒவ்வொரு नमस्ते நாளும் கிளாஸுக்கு அப்புறம் பாபா வந்து அந்த கதவு பக்கத்துல நின்னு குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்வார். करने को ही सब बच्चे देखते ही स्वयं का अहंकार भी उनका चूर பாபா चूर हो அந்த जाता மாதிரி था। நமஸ்காரம் செய்யறத பார்த்து அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளோட ஏதாவது அகங்காரம் இருந்ததுன்னா அந்த அகங்காரம் அப்படி துண்டு துண்டா புடிஞ்சிடு. कि जितने महान थे ब्रह्मा बाबा उतने ही निर्माण भी थे। மகான் ஆக இருந்தாரு பிரம்மா பாபா, அவ்வளோக்கு அவ்வளோ பாபா நிரகங்கார் பணிவாக இருந்தார். बाबा अपने बच्चों को प्यार भरी मुरली सुनाकर जिस प्रकार सपेरा जहरीले सांप को अपनी प्यार की धुन से वश कर लेता है और उसको डांस करा देता है, इसी प्रकार बाबा भी अपनी मधुर वाणी सुना करके हम बच्चों के विकारों का जहर निकालकर இப்படி வந்து இந்த பாம்பாட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாம்பை வந்து அந்த இது ஊதி ஊதி செய்யறது அதோடைய விஷம் என்ன இருக்கு அதை எடுப்பார். அது போல பாபா நமக்கு முரளி அவ்வளோ இனிமையா வந்து நமக்கு முரளிய சொல்லி குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்கள் என்னும் விஷத்தை பாபா வந்து வெளியில எடுத்துட்டு இருந்தாரு. हमें खुशी में नाचना सिखाते வந்து हैं। நடனமாட வைக்கிறாரு சந்தோஷத்துல. तो हमने जब बचपन में ये ज्ञान प्राप्त किया, माता पिता ने, प्रजापिता ब्रह्मा तब फ्रीक्वेंटली बाबा दिल्ली में आते थे। हमारा सौभाग्य है कि हमारे माता पिता का कोर्स भी प्रकाशमणि दादी जी के द्वारा हुआ। அவங்க டெல்லியில இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய தாய் தந்தைக்கு கோர்ஸ் வந்து தாதி பிரகாஷ் மணி கொடுத்திருக்காங்க. और थोड़े दिन के बाद ही ब्रह्मा बाबा का आना हुआ। इतनी गहरी पहचान तो नहीं थी, लेकिन इतना तो मालूम हुआ था कि शिव बाबा ब्रह्मा बाबा के तन में आकर ज्ञान सुना रहे हैं। சோ அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரம்மா பாபா அங்க வந்தாரு. அப்போ அவ்வளோ ஞானம் இருக்கலாம், இவ்வளோ எனக்கு தெரிஞ்சிருந்தது சிவ பாபா பிரம்மா பாபா குள்ள வந்து இந்த ஞானத்தை சொல்றாரு அப்படின்னு. लेकिन बाबा इतने महान होते हुए भी एक संस्था का संस्थापक जरूर अपनी पहचान बनाना चाहता है, और हम देखते हैं उनको बहुत मान शान से सब लोग उनका स्वागत करते, और सभी को मालूम होता है कि संस्था का कोई महान व्यक्ति आज पधारा है शहर में। लेकिन बाबा कहते थे मुझे गुप्त रहने दो, क्योंकि भगवान गुप्त वेश में आया है, तो 2-3 लोग ही मुझे आकर रिसीव करके चुपचाप ले जाना। ஒரு பெரிய பிரம்மா பாபா இவ்வளோ மகானாக இருந்தாரு பாருங்க. ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்துடைய தலைவன் அப்படின்னு சொன்னா எவ்வளோ அவருக்கு கௌரவம் இருக்கும், எவ்வளோ பேர் புகழோட அவங்கள வரவேற்பாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓஹோ இந்த நிர்வாகத்தோடைய ஏதோ ஒரு பெரிய ஆள் வந்திருக்காங்க போல அப்படின்னு. ஆனா பாபா எப்பவுமே சொல்லுவார், சிவ பாபா வரதும் மறைமுகமாக வராரு, அதனால என்ன வந்து மறைமுகமாகவே இருக்க விடுங்க. யாராவது வரீங்கன்னாலும் 2-3 பேர் வாங்க ரிசீவ் பண்றதுக்கு, இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் அந்த போல ரிசீவ் பண்ணி நம்ம போலாம். பெரிய அந்த மாதிரி ஆடம்பரம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாரு பிரம்ம பாபா. क्योंकि बहुत हंगामा नहीं करो, क्योंकि ज्यादातर बड़े लोगों को फिर लोग मार भी देते हैं।
நிறைய तो வந்து நீங்க हमारे இதெல்லாம் लौकिक पिताजी செய்யாதீங்க ஆடம்பரமாக. ஏன்னா சில பேர் வந்து அந்த மாதிரி அவங்கள வந்து கொலை கூட செஞ்சுருவாங்க அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா. சரி பாபா இதை நான் ஆட் பண்றது. பாபா எவ்வளோ அவருடைய பொறுப்பு என்னன்னு தெரிஞ்சது பாரு. சிவபாபா அவருடைய உடல்ல வராங்கன்னு சொன்னா அவர் உடல் கூட அவ்வளோ சமர்ப்பணம் செஞ்சிருக்காரு பாபா. அந்த உடல் அவ்வளோ அழகா பார்த்துக்கணும், பாதுகாப்பாக பார்க்கணும். ஏன்னா அது வந்து சிவபாபாவுடைய ரதம். எவ்வளோ அதுலயும் எவ்வளோ பற்றுட்டு இருக்காரு பாபா. ரொம்ப जी आर्मी में थे, दादी जी से परमिशन लिया। वैसे तो मेरा ऑफिस का टाइम है, मैं अपनी यूनिफॉर्म में दूर से बाबा को स्टेशन पर देख सकता हूँ क्या? मैं नहीं नजदीक नहीं जाऊंगा। तो दादी ने कहा कि भले आप जा सकते हैं। और वो बहुत दूर संकोच से खड़े थे कि मैं तो पक्का भी ब्राह्मण बना भी नहीं हूँ, पता नहीं योग्य हूँ या नहीं, क्योंकि भक्ति में भावना को बहुत करते அவருடைய हैं। தந்தை வந்து ஆர்மில இருந்தது. ஸோ தாதிஜி கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க, நான் வந்து ஆஃபீஸ்ல அந்த டைம் எனக்கு டியூட்டி டைம், அதனால யூனிஃபார்ம்ல தான் நான் இருப்பேன். அதனால தூரத்துல இருந்து பாபா நான் ஸ்டேஷன்ல வர்றது பார்க்கலாமா தூரத்துல இருந்து? ஏன்னா பக்தியில அப்படித்தான். இப்போ குருக்கள் வராங்கன்னு சொன்னா அந்த குருக்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிறவங்க தான் அவங்கள தொடலாம், அதெல்லாம் இருந்தது. ஸோ அவர் வந்து அந்த யூனிஃபார்ம்ல இருந்திருக்காரு. இன்னும் ஃபுல்லா முழுமையாக இன்னும் பிகேவும் ஆகல. ஸோ அந்த மாதிரி நான் செய்யலாமா, தூரத்துல இருந்து பார்க்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ தாதி சொல்லியிருக்காங்க, ஓகே நீங்க பார்க்கலாம் அப்படின்னு. तो बहुत दूर खड़े थे और बाबा को हाथ जोड़ करके स्वागत कर रहे थे। तो पुराने भाइयों ने बाबा से परिचय कराया, बाबा आपका ये नया बच्चा है, आर्मी वाला है। बाबा स्वयं आगे बढ़े और उनको हाथ मिलाकर कहा कि आप अभी जीओडी की गवर्नमेंट में आ गए हो, डबल आर्मी में हो, आपको डबल सेवा करनी है। ஸோ देश की அவங்கள பார்த்து இன்னொரு சகோதரன் அவரை வந்து அறிமுகப்படுத்தினாரு பாபாவுக்கு. இப்போ பாபா சொல்றாரு, நீங்க இப்போ ஜிஓடி அப்படின்ற அந்த அரசாங்கத்துக்கு வந்துட்டீங்க. அதனால நீங்க இப்போ டபுள் ஆர்மில இருக்கீங்க, ராணுவத்துல இருக்கீங்க, நீங்க டபுள் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு பாபா அவரு. रक्षा के साथ साथ विश्व रक्षक நீங்க भी அந்த बनना है। இடத்தோடைய उनको பாதுகாப்பு கூடவே உங்களுக்கு வந்து உலகத்தோடைய பாதுகாப்பும் செய்யணும். इतना नशा चढ़ गया कि स्वयं भगवान जिस तन में आते हैं उन्होंने मुझे स्पर्श किया, அவருக்கு அவ்வளோ ஒரு क्योंकि போதை வந்துட்டது. ஏன்னா யாரு கடவுள் அந்த உடல்ல வராரு, அந்த உடல் வந்து என்ன தொட்டது அப்படின்னு ஏன்னா கை கொடுத்து பாபா இதெல்லாம் சொல்றாரு அவருக்கு. इतना सहज कोई भी गुरु किसी को स्पर्श नहीं देता இவ்வளோ है। இலகுவாக எந்த குருவும் இந்த மாதிரி கை கொடுக்கறது இதெல்லாம் செய்யறது இல்ல. ஆனா பாபா அவ்வளோ இலகுவாக செஞ்சுட்டாரு. इतने निरहंकारी थे हमारे அவ்வளோ बाबा, பாபா और பணிவு प्यार இருந்தது பாபாவுக்கு. का सागर शिव बाबा उनके तन में थे, लेकिन उनका भी लौकिक जीवन से ही बहुत ही प्यार भरा स्वभाव था। बाबा ना किसी को दुख दिया कभी, ना कभी कटु वचन बोले। तो ऐसे ही जब யாருக்கும் துன்பத்தையும் கொடுக்கல. பாபா வந்து எந்த விதமான கசப்பான வார்த்தைகளும் யார்கிட்டயும் பேசல. हमारी लौकिक माता जी को पता चला कि हमारे लौकिक पिता अकेले मिलकर आए हैं, दूसरे दिन वो जब क्लास में गए तो सभी को कहा गया था कि आज केवल पुराने बच्चे बाबा से पर्सनल मिलेंगे, मुरली के बाद नए बच्चे सभी जा सकते हैं। तो आर्मी वाले तो जो ऑर्डर मिलता है उसको बहुत सिंसियरिटी से फॉलो करते हैं। तो उन्होंने कहा कि अभी आप चलो घर वापस। तो हमारी माता जी का नाम प्रीतम बहन था, तो उन्होंने बोला कि देखिए कभी भी प्रेम में कोई नियम नहीं होता, आप तो मिल लिए ना, आपका दिल पूरी हो So, गई। அவங்க मुझे அவங்களுடைய தாய் அவங்களுக்கு இருந்தது, இன்னும் இவங்க போய் சந்திச்சு வந்துட்டாங்க ஸ்டேஷன்ல, நான் இன்னும் பாபாவை சந்திக்கவே இல்லையே அப்படின்னு.
சோ அடுத்த நாள் வந்து கிளாஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லாம் பழைய குழந்தைகள் தான் பாபா வந்து பர்சனலா சந்திப்பாங்க. அதனால மற்ற புது புது குழந்தைகள் யார் இருக்கீங்க, நீங்க முரளிக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராணுவத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அப்படி எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றது தானே. சோ அவங்களுடைய தந்தை வந்து அவங்களுடைய தாய்க்கு சொல்றாங்க, ஓகே இப்படி சொல்லிட்டாங்க தானே, புது குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்கு போகணும் முரளிக்கு அப்படின்னு, நம்ம போலாம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன இந்த மாதிரி அன்புலலாம் வந்து இந்த மாதிரி சட்டம் எல்லாம் கிடையாது. நீங்க என்னவோ நேத்து சந்திச்சுட்டீங்க. நான் இன்னும் பாபாவ சந்திக்கல. அதனால நான் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. तो मिलना है बाबा से, चाहे कुछ என்ன भी नियम होगा। நடந்தாலும் और वो जब बाबा நான் के வந்து मिलने के लिए रूम की அப்படின்னு तरफ गए और दरवाजे से ही बाबा को देखते ही वो ध्यान अवस्था में चले गए। और பாபா बाबा ने வந்து அவங்கள சந்திக்க போனாங்க. பாபா வந்து பார்த்த உடனே அங்க வந்து ஒரு அந்த ட்ரான்ஸ்ல போயிட்டது. அவங்களுடைய அம்மாவுடைய பேர் வந்து பிரீத்தம்பென். बहुत प्यार से उनको सहलाया। उनको मालूम नहीं, वो छोटे बच्चे की तरह बाबा की அவங்களுக்கு गोद में தெரியவே चले இல்ல गए। அவங்களுக்கு. அவ்வளோ பாபா வந்து அவங்களுக்கு அன்பு குடுத்தாங்க. மடியில அவங்க போயிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி மடியில பாபாவுடைய மடியில போயிட்டாங்க. அப்போ பாபா அவங்களுக்கு நிறைய அன்பு குடுத்தாரு. और अंदर में उनको ये महसूस हो रहा था कि अगर आप भगवान हो तो बाबा आज मुझे दुख से छुड़ा दो, मैं बहुत दुखी और சோ अशांत உள்ளுக்குள்ளார आत्मा हूँ। அவங்களுக்கு மனதுல வந்துட்டு இருக்கு அந்த பிரீத்தம்பெனுக்கு. பாபா நீங்க கடவுள் அப்படின்னு சொன்னா என்ன வந்து துன்பத்துல இருந்து நீக்குங்க. ஏன்னா எனக்குள்ளார நிறைய துன்பம் இன்னும் இருக்கு. நீங்க என்னுடைய துன்பத்தை நீக்கணும். நீங்க கடவுள் அப்படின்னு சொன்னா அப்படின்னு உள்ளுக்குள்ளார அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. तो हमारे लौकिक पिता ने जैसे बोला, बाबा इस बच्ची को जल्दी नीचे भेजो क्योंकि मेरे ऑफिस का टाइम हो रहा है। तो बाबा ने उनके सिर पर हाथ रखकर कहा, बच्ची मैं तेरे दुख मिटाने के लिए आया हूँ, अब तुम्हें मैं वापस घर ले சோ जाऊंगा। அவங்களுடைய தந்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு பாபாவுக்கு, பாபா இவங்கள வந்து சீக்கிரம் கீழே அனுப்புங்க. ஏன்னா வந்து எனக்கு ஆபீஸுக்கு போற நேரம் ஆகுதுன்னு. அப்போ பாபா வந்து அந்த தாய் மேல தன்னோட தலை மேல கரம் வச்சு சொல்றாரு, குழந்தாய் நான் உன்னுடைய துன்பத்தை நீக்க வந்திருக்கேன். நான் உங்களை என் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு பாபா. तो उनको लगा कि मैंने तो मुख से कुछ बोला नहीं और बाबा ने मेरे मन की சோ आवाज அவங்களுக்கு सुनी है। என்ன தோணினது, நான் வந்து வாய் மூலமாக எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆனா பாபா வந்து என்னுடைய மனதின் குரலை கேட்டு சொல்லியிருக்காரு, ये तो கடவுள் साक्षात தான் இது भगवान है। அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டு. फिर तो वो तन मन धन से दोनों ही न्यौछावर हो गए और हम बहुत छोटे बच्चे थे, तीनों ही அவங்க भाई ரெண்டு बहनें। பேருமே வந்ததுக்கு அப்புறம் முழுமையாக சமர்ப்பணம் ஆயிட்டாங்க. உடல் மனம் ஆஹ் எல்லாமே, சொத்து எல்லாமே இருந்து சமர்ப்பணமானது. உம் ஆனா இவங்க 3 பேரு அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்க. ரொம்ப சின்ன வயசு இவங்களுக்கு அந்த டைம். एक की उम्र 15 मास, एक मेरी उम्र जो है 3 साल ஒருத்தவங்க வந்து 9 मंथ। ஆஹ் 1.5 மாதம் இருந்தது, 1.5 வருஷம். இன்னொருத்தவங்க வந்து இவங்க வந்து 3 வருஷம். அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்களோட 1 வருஷம் பெரியவங்க. और मेरे से 1 साल சகோதரர். बड़ा भाई था। हम तीनों ही माता पिता के साथ साइकिल நாங்க पर 3 जाते थे। பேருமே வந்து தாய் தந்தையோட சைக்கிள்ல போவோம். ब्रह्मा बाबा मम्मा और सब दादियों को वो सीन बहुत மம்மா पसंद பாபா आता था। தாதிகள் வந்து இந்த காட்சியை பார்த்து ரொம்ப அதிசயப்படுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. 5 பேரு, 3 குழந்தைங்க, தாய் தந்தை 5 பேருமே ஒரு சைக்கிள்ல போவாங்க பாபாவை சந்திக்கிறதுக்கு. एक साइकिल पर 5 सवारी कैसे आते हैं। और बाबा बहुत प्यार देते थे कि कितना दूर से
मिलिट्री एरिया से ये रजौरी गार्डन तक साइकिल चला कर के आते हैं। பாபா ரொம்ப அன்பு கொடுப்பாராம். ஏன்னா அங்க மிலிட்ரி ஏரியால தான் அவங்க இருந்தாங்க. உங்க அப்பா ஆர்மில இருந்ததுனால ஸோ அந்த மிலிட்ரி ஏரியால இருந்து ரஜோரி கார்டன் வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஆனா சைக்கிள்ல வருவாங்க 5 பேரும். और बाबा जब आते थे तो अक्सर क्लास में सभी को बाबा अपने हाथ से चाय पिलाते थे। கிளாஸுக்கு வரும்போது பாபா எல்லாருக்கும் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே தன்னுடைய கரங்கள் மூலமாக டீ குடிக்க வைப்பாராம் எல்லாரும். टोली भी டோலியும் खिलाते கொடுப்பாங்க. थे। तो वैसे हमारे लौकिक पिता चाय नहीं पीते थे। दादी ने इशारे से कहा, देखिए भगवान के हाथ से पीने का बहुत सौभाग्य है। இப்ப அவங்க அப்பா வந்து டீ குடிக்கிறது இல்ல. ஆனா தாதி அவங்களுக்கு சொன்னாங்களாம் ஒரு சமிக்கை கொடுத்து, கடவுள் கையில இருந்து நம்ம சாப்பிடுறது வந்து ஒரு பெரிய சௌபாக்கியம், 100 மடங்கு பாக்கியம். அதனால நீங்க சாப்பிடணும். सब ना पीने वाले भी प्याला लेकर யாரு खड़े வந்து हो டீ जाते थे குடிக்கலையோ அவங்களும் வந்து கிளாஸ் எடுத்து நின்னுடுவாங்க லைன்ல, வரிசையில பாபா கிட்ட இருந்து குடிக்கிறது. कि इतना प्यार कौन இவ்ளோ करेगा। அன்பு யாரு செலுத்துவாங்க? कोई भी गुरु अपने शिष्यों को हाथ से चाय पिलाना या रोज எந்த खिलाना மாதிரி குரு இந்த மாதிரி செய்வாங்க? அஹ் அவங்களுடைய சிஷ்யர்களுக்கு தன்னுடைய கை மூலமாக டீ கொடுக்கறதோ இல்ல சாப்பிட வைக்கிறதோ. ये संभव नहीं है। और बाबा मुख ஆனா में பாபா खिलाते வந்து थे। வாயில கொடுப்பார். டீ ஆகட்டும் இல்ல ஏதாவது டோலி ஆகட்டும். लोग तो प्रसाद दूर से ऐसा देते हाथ में, लेकिन बाबा अपने बच्चों को गले लगा करके बहुत प्यार से जो खिलाते थे प्रसाद, जिसको सिंधी में टोल बोलते हैं, लेकिन बाबा के बच्चे सभी टोली बोलते हैं उसको। அப்புறம் பாபா வாயில வந்து டோலி, சிந்தில டோல்னு சொல்லுவாங்க, டோலி அது கொடுப்பாரு, டீ கொடுப்பாரு. ரொம்ப அன்போடு அரவணைத்து பாபா வந்து ஊட்டுவார், குடிக்க வைப்பாரு, ஊட்டுவாரு. அதைத்தான் நான் வந்து ஆட் பண்றது. இன்னைக்கு கூட பாருங்க அமிர்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அஃப்கோர்ஸ் கோவிலுக்கு அப்புறம் எல்லாம் மாறிட்டது. பட் அதுக்கு முன்னாடி தாதிகள் ஆகட்டும் மதுபன்ல இப்ப கூட செய்யறது தேர்ஸ்டேஸ் வந்து அமிர்தத்தை வாயில தான் கொடுக்க. தாதி கூட அன்போட வாயில கொடுப்பாங்க, டோலி ஆகட்டும் அமிர்தம் ஆகட்டும். तो इतना बाबा ने बच्चों को प्यार भरी पालना दी जिसको कोई भूल नहीं பாபா அவ்வளோ सकते। அன்போட வந்து பாலனை கொடுத்திருக்காருன்னு சொன்னா அது யாராலையும் மறக்கவே முடியாது. और बाबा स्वयं भगवान का रथ होते हुए भी कभी भी इतना बड़ा यज्ञ था, पूर्ण रूप से वहां कोई हैंड्स भी नहीं थे, इतनी व्यवस्थाएं भी नहीं थी। तो बाबा से जब कोई भी डिपार्टमेंट वाले आकर के बोलते थे अपनी कठिनाई कि बाबा आज जो है 200 लोग आए हुए हैं, आटा भी भिगाने के लिए कोई भी नहीं आ रहा है। ஸோ பாருங்க பாபா வந்து அவ்வளோ ஒரு மகான், கடவுளுக்கே ரதமாக இருந்தாலும் பாபா எப்படி பார்த்துக்கிட்டாரு? அவ்வளோ பெரிய யக்கியத்தை எப்படி பாபா பார்த்துக்கிட்டு இருந்தாரு? யாராவது வந்து சொல்லுவாங்க பாபா 200 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க, அந்த மாவு செய்யறதுக்கு யாருமே உதவியாளர்கள் இல்லை. இப்போ சப்பாத்தி செய்வாங்கன்னா அந்த மாவு பிசைறதுக்கு எவ்வளோ பேர் வேணும்? 200 பேருக்கு. இப்பெல்லாம் எல்லாமே கையில தானே செய்யறது. 1-2 பேர் தான் இருப்பாங்க கிச்சன்ல அந்த டைம் பண்டாரால. அப்போ வந்து சொல்லுவாங்களாம் யாருமே இல்லை அந்த மாதிரி மாவு பிசைறதுக்கு. அப்போ பாபா என்ன சொல்லுவாரு? तो बाबा बहुत हर्षित मुख होकर कहते थे, बस इतना सा ही काम है। बहुत रमणीकता से बाबा बोलते थे कि अरे बच्ची चलो मैं बॉक्सिंग करूंगा आटे के साथ। அப்புறம் சொல்லுவாராம் பாபா வந்து அவ்வளோ களி பூட்டுற மாதிரி என்ன சொல்லுவாரு? இவ்வளவுதான் விஷயமா? ஓகே, பாபா வருவாரு. இப்போ பாபா வந்து அந்த மாவோட பாக்ஸிங் செய்யற போறாரு அப்படின்னு சொல்லுவாராம். बहुत अच्छा अवसर मिला है। इतने बुजुर्ग होते हुए घरों में हम देखते हैं
60 वर्ष के बाद तो मन से सभी थक जाते हैं, तन से भी थक जाते हैं, लेकिन बाबा बहुत अलर्ट और एक्टिव रहते थे। बच्चों के साथ खेलते भी थे और आटा भी खेल खेल में। जब बाबा बोलते थे बॉक्सिंग करनी तो सभी भाई भी पहुंच जाते பாருங்க, थे, ஒரு 60 வயசு बहनें और வந்து क्रिश्चियन भाई बहनें எவ்வளோ வந்து ஒரு களைப்பாக இருக்கும் உடல் மூலமாகவும், மனம் மூலமாகவும். ஆனா பாபாக்கு வந்து எப்பவுமே அந்த புத்துணர்ச்சி. ஸோ அவரு வந்து அத செய்ய பார்த்து, அப்போ மற்ற சகோதரர்களும் வந்துருவாங்க, தாய்மார்களும் வந்துருவாங்க, நாங்களும் செய்றோம் அப்படின்னு. बहुत प्यार से एडम और ईव के रूप में याद करते हैं। ब्रह्मा जी के लिए ही कहा गया है, टाइम हो रहा है। तो बाबा ने उनके सिर पर हाथ रखकर कहा, अपने शिष्यों को हाथ से चाय पिला। पूर्ण रूप से वहां कोई हैंड्स भी नहीं थे। आज तो मन से सभी थक जाते हैं, तन से भी थक जाते हैं, लेकिन बाबा बहुत अलर्ट और एक्टिव रहते थे। बच्चों के साथ खेलते भी थे और आटा भी खेल खेल में। जब बाबा बोलते थे बॉक्सिंग करनी तो सभी भाई भी पहुंच जाते थे, बहनें भी, माताएं भी பாபா पहुंच அந்த जाती थी। வயசுல கூட ரொம்ப அவ்வளோ அலர்ட்டாக இருந்தாரு. ரொம்ப அப்படி எல்லாரும் கூட விளையாடுவாரு. எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் இல்லைனாலும் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க உதவி செய்யறதுக்கு. அந்த டைம் வந்து யாருமே இல்லைனாலும் பாபா வந்து அவ்வளோ புத்துணர்ச்சியோட எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாரு. तो एक बार भोली दादी ने बाबा से कहा, बाबा आज भोजन बनाने के लिए किचन में पानी भी नहीं है, कैसे बनेगा भोजन इतने ஸோ बच्चों ஒரு का। நாளைக்கு வந்து போலி தாதி பாபா கிட்ட வந்து சொல்றாங்க, பாபா தண்ணியே இல்லை, இன்னைக்கு பண்டாரால தண்ணியே இல்லை, எப்படி வந்து சமைக்கிறது குழந்தைங்களுக்கு அப்படின்னு. बाबा ने कहा, अच्छा पानी तो आप बर्तन तैयार रखो, अभी मैं सारा ஸோ पानी பாபா भर देता சொன்னாரு, हूँ। ஓகே நீங்க வந்து பாத்திரங்கள் எல்லாம் தயாராக வைங்க, நான் இப்போ வந்து தண்ணி நிரப்புறேன். और आज तो इतनी आधुनिकता है कि नल खोलो पानी मिलता है, स्विच ऑन करो, वाटर टैंक भर जाते हैं। उस समय बहुत दूर कुआं था पांडव भवन में। बाबा रस्सी और बकेट लेकर पैदल बहुत तेज गति से बाबा चलते थे, बूढ़ों की तरह नहीं ஸோ चलते இன்னைக்கு थे। பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸி ஆயிட்டுது இல்லையா? அப்படி குழாய் திறந்தா தண்ணி வருது, சுவிட்ச் போட்டா வாட்டர் டேங்க்ல வந்து நிரம்பிடுறது தண்ணி. அப்பெல்லாம் அப்படி கிடையாது, தூரத்துல இருந்தது அந்த கிணறு கூட, தூரம், பாண்டவ பவன் தூரம். ஸோ பாபா வந்து கயிறும் பக்கெட்டும் எடுத்துட்டு கடன் நடந்துட்டு போறார். பாபா வந்து எப்பவுமே ஒரு முதியவர் மாதிரி நடக்கிறதே கிடையாது. பாபாவுடைய இப்படி நடக்கிறது கூட அவ்வளோ அருமையா இருக்கும். और सीधी कमर रख करके बाबा चलते हुए बच्चों के साथ बहुत मनोरंजन के साथ बाबा जो है खेलते खेलते, जैसे कुएं से पानी खींचने के लिए बाबा जाते थे और बच्चे कहते थे नहीं बाबा हम भरेंगे, लेकिन बाबा बोलता था नहीं, पहले तो मैं ஸோ जरूर பாபா அவ்வளோ करूंगा। சந்தோஷமா அப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அவருடைய முதுகு கூட பார்த்தீங்கன்னா அப்படி கூன் முதுகெல்லாம் கிடையாது. அந்த வயசுல அப்படியும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா, ரொம்ப ராஜரீகமா அப்படி பாபா அந்த பக்கெட்டும் கயிறும் எடுத்துட்டு போவாரு, குடுகுடுன்னு எடுத்துட்டு தண்ணி நிரப்புறதுக்கு. அப்போ குழந்தைகள் எல்லாம் சொல்லுவாங்க, பாபா இல்ல நீங்க இருங்க நாங்க போறோம் அப்படின்னு. ஆனா பாபா சொல்லுவாரு, இல்ல நான் முதல்ல செய்வேன். क्योंकि उनका एक सिद्धांत था बाबा का कि जैसा कर्म मैं करूंगा मुझे देख ஏன்னா मेरे அவருக்கு बच्चे வந்து भी உள்ளுக்குள்ளார करेंगे। ரொம்ப ஆழமாக இது இருந்தது. நான் என்ன செயல் செய்றேனோ என்ன பார்த்து மற்ற குழந்தைகளும் செய்வாங்க. तो उन्होंने बोल कर नहीं सिखाया, लेकिन सब ஆனா कुछ அவர் करके வந்து सिखाया। எதுவுமே வந்து சொல்லி வார்த்தைகளால சொல்லி நமக்கு வந்து கற்பிக்கல, செஞ்சு கற்பிக்கிறார். पानी इतना भर दिया सभी भाई बहनों ने उमंग में आकर
कि बाद में भोली दादी बोली कि कोई ग्लास कटोरी भी खाली नहीं है, मैं खाना किस में बनाऊं। அவ்வளோ ஊக்கம் உற்சாகத்தோட எல்லாமே சகோதர சகோதரிகளும் பாபா எல்லாமே நிரப்பிட்டாங்க. அந்த இருக்கக்கூடிய எல்லா பாத்திரங்களையும். அப்போ போலி தாதி வந்து சொல்றாங்க, ஒரு கிளாஸ் ஒரு சின்ன கட்டோரி கூட இல்ல. நான் இப்போ எந்த காலியா இல்ல. நான் இப்போ எந்த பாத்திரங்கள்ல சமைக்கலாம் அப்படின்னு. ஸோ எல்லா பாத்திரங்களையும் நிறைச்சிட்டாங்க தண்ணி. बाबा ने कहा देखो तुमने पानी के लिए कहा तो तुमने बर्तन जितने रखे थे हमने அதனால भर பாபா दिए। சொன்னாரு, நீ சொன்னியா நீ தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நீ என்னெல்லாம் பாத்திரம் வச்சிருந்தியோ நாங்க அதை எல்லாத்தையும் நிரப்பிட்டோம். तो इस तरह आप देखिए इतनी महान हस्ती होते हुए भी इतने அதனால நீங்க निर्माण। பாருங்க, பாபா அவ்வளோ மகானாக இருந்தாலும் எவ்வளோ வந்து பணிவாக இருந்தாரு. और बाबा बच्चों के साथ जब घूमने जाते थे सभी को बाबा ये जरूर कहते थे कि योग युक्त होकर चलो, याद की यात्रा में जरूर எப்பாவது रहो। நடந்து போகும் பொழுது, எங்கேயாவது போகும் பொழுது பாபா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லுவாரு, நினைவு யாத்திரையில இருங்க குழந்தைகளே, நினைவுல நடங்க. एक बाबा को याद करते हुए पहाड़ी पर चढ़ेंगे तो कोई भी गिरेगा नहीं, பாபாவுடைய हिलेगा நினைவுல नहीं। வந்து நீங்க மலை வந்து ஏறுறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க விழ மாட்டீங்க. कभी कभी कोई कोई फिसल जाते थे तो बाबा याद दिलाते थे कि आपको बाबा की स्मृति नहीं है, और बीच बीच में बाबा पीछे मुड़कर एकदम निराकारी अवस्था से सब बच्चों को दृष्टि देते थे तो सभी एकदम निशब्द होकर शांतिमय स्थिति का अनुभव ஸோ करते பாபா थे। யாராவது அப்படி தவறி கொஞ்சம் விழுந்துட்டாங்கன்னு சொன்னா பாபா சொல்லுவாரு, உனக்கு வந்து பாபாவுடைய நினைவு இருக்குல்ல. அப்பப்போ ஏற ஏற பாபா வந்து அங்கங்க நின்னு அப்படி திரும்பி பார்ப்பாராம். திரும்பி பார்த்தா அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு நிராகாரி ஸ்திதி இருந்து அவ்வளோ இனிமையான திருஷ்டி கொடுப்பாரு பாபா. அந்த இனிமையான திருஷ்டியில அவ்வளோ சாந்தமாயிடுவாங்க, அவ்வளோ அமைதி ஆயிடுவாங்க குழந்தைங்க. அந்த நிராகாரி திருஷ்டியில அனுபவம் செய்ய அந்த உடலற்ற ஸ்திதியை அனுபவம் செய்ய வைப்பாரு பாபா. நடுல நின்னு குழந்தைங்களுக்கு அந்த அனுபவம் செய்ய வைப்பாரு. और उनकी दृष्टि से ही सब अशरीरी स्थिति का अनुभव भी करते थे। बाबा बोलते बोलते भी बहुत बार बच्चों को अपनी निराकारी स्थिति का अनुभव कराते हुए उन्हें भी निराकारी स्थिति में ले ஸோ जाते பாபா थे। அப்பப்போ வந்து பேசவே தன்னுடைய நிராகார ஸ்திதியும் அனுபவம் செய்ய வைப்பாரு குழந்தைகளுக்கு. அண்ட் அதை கேட்க கேட்க குழந்தைகளும் அந்த ஸ்திதியை அனுபவம் செய்ய ஆரம்பிப்பாங்க, நிராகார ஸ்திதி. तो बाबा के अंदर इतनी प्यूरिटी थी कि कई लोग ब्रह्मा कुमारी ईश्वरी विश्वविद्यालय के बारे में बहुत बहुत अपवित्रता के कलंक या लांछन भी लगाते थे, लेकिन बाबा के सब बच्चों का ये अनुभव था। हमारे भी लौकिक माता पिता सुनाते थे कि एक बार जो बाबा की गोद में चला जाता था उस गोद में इतनी पवित्रता की शीतलता का अनुभव होता था, 1 वर्ष तक व्यर्थ संकल्प विकल्प या अपवित्रता क्या हो जाती है, कहाँ गायब हो जाती है, उसका कुछ आभास ही नहीं होता था। ஸோ பாபா வந்து தன்னுடைய திருஷ்டி மூலமாகவே அந்த நிராகார ஸ்திதியை அனுபவம் செய்ய வைப்பார். அவரும் அப்படி இருந்ததுனால தன்னுடைய திருஷ்டி மூலமாகவே குழந்தைகளுக்கும் அனுபவம் செய்ய வைப்பாரு. அதுக்கப்புறம் பாபாவுடைய தூய்மை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, பிகாஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் அந்த நிர்வாகத்தை பத்தி நிறைய சொல்லுவாங்க, பேச்சுவார்த்தைகள் இருந்தது தானே தூய்மைக்காக. ஆனா பாபாவுடைய தூய்மை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, யாராவது ஒருத்தங்க பாபாவுடைய மடிக்கு ஒரு தடவை போயிட்டாங்கன்னு சொன்னா 1 வருடத்துக்காவது யாராவது இருக்கட்டும் அது
பாபாவுடைய மடிக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா, 1 வருடத்துக்கு அவங்களுக்கு எந்த விதமான வீணான எண்ணமோ, விகாரம் நிறைந்த எண்ணமோ, இல்ல தூய்மையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு அது தெரிய கூட இல்லாம இருக்கும். 1 வருடத்துக்கு 1 தடவ அவருடைய மடிக்கு போனாங்க. ஏன்னா அவருடைய தூய்மை அவ்ளோ சிறந்ததாக இருந்தது. एक मासूम बच्चे की அவங்க तरह बन ஒரு जाते थे ஒரு जैसे கள்ளங்கபடமற்ற குழந்தை மாரி ஆயிடுவாங்க. அவருடைய மடிக்கு போனதுனால அதோட எஃபெக்ட் பாருங்க. ஒரு வருடத்துக்கு இருக்கும்னு சொல்றாங்க. कि बड़े संत महात्माओं के लिए गायन भी करते हैं। संत बड़े परमार्थी शीतल जिनके अंग तपत बुझाए औरों की दे दे अपना संग। तो ऐसे थे ब्रह्मा बाबा। குருமார்களுக்கு அப்படி சொல்றதும் அவங்களுடைய அங்கங்கள் அவ்வளோ சீத்தளமாக இருக்கும், குளிர்மையாக இருக்கும். இப்ப அதுல அது தொடுறது ஆஹ் பாவனமாவாங்க அப்படின்னு சொல்றது. ஆனா பிரம்மா பாபா அப்படி இருந்தார். जो अपने स्पर्श से बच्चों के अपवित्रता के संकल्पों को भी அவங்கள समाप्त कर தொட்டாலே देते थे। பிரம்மா பாபா சும்மா தொட்டாலே சும்மா தொட்டாலே அவங்களுடைய குழந்தைகளுடைய தூய்மையின்மையான விகாரங்களான எண்ணங்கள் எல்லாமே முடிஞ்சிரும். और कोई अपवित्र दृष्टि वाला या कोई ऐसी वैसी वृत्ति रख करके बाबा के पास, चाहे हिंसक वृत्ति वाला भी आता था, लेकिन बाबा उन्हें निराकारी स्वरूप से, अपना आत्मिक स्वरूप से बच्चा देखते थे, तो उनको ब्रह्मा बाबा दिखाई नहीं இது देते थे। ரீசெண்டா பாபா சொன்னது இல்லையா? என்ன சொல்றாங்கன்னா, பாபா ஏதாவது ஒரு விகார திருஷ்டியோடையோ இல்ல அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு திருஷ்டியோட வரக்கூடியவங்களும் என்ன அனுபவம் செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பாபா அவ்வளோ ஒரு நிராகார ஸ்திதியில இருக்காரு, உடலற்ற ஸ்திதியில இருக்காரு. அவங்களையும் அந்த ஆத்ம ரூபத்துல பார்க்கக்கூடிய அந்த திருஷ்டி பாபாவுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரம்மா பாபாவே தென்படல. தானே சொன்னது ரீசெண்டா கூட ஊர்லில அந்த அவ்வியக்த பாயிண்ட்லயும் என்ன வந்தது? பாபா சொன்னது, அப்படி தீங்க செய்ய வந்தவங்களுக்கும் பிரம்மா பாபா தென்படவே இல்லை. அவர் அழிக்கணும் அப்படின்னு வராரு, ஆனா அவர் தென்படவே இல்லை. ஏன்னா அவருடைய நிராகார ஸ்திதி அவ்வளோ தீவிரமாக இருந்தது. एक लाल लाल प्रकाश दिखाई देता था, जिस इतने गहरे लाल प्रकाश को देख करके उनको कुछ भी समझ में नहीं आता था सामने और क्या है और कौन அவ்வளோ है। ஒரு சிவப்பான அவ்வளோ ஒரு பிரகாசம் தான் அவருக்கு தென்படுது. அந்த தீங்கு செய்ய வந்தவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரகாசம் இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, இது யாரு என்ன ஒண்ணுமே தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. बाबा वहीं खड़े होते थे लेकिन उनको दिखाई नहीं பாபா देता था। அங்கதான் நின்னுட்டு இருக்காரு, ஆனா அவங்களுக்கு அது அவரை தென்படவே இல்லை. तो इसलिए जैसे बाबा का जो योग की शक्ति थी, जिसके लिए गायन है, जाको राखे साइया मार सके न कोई, बाल न बांका कर सके चाहे 100 जग बैरी होए। सो बाबा में इतनी पवित्रता की झलक, निराकारी स्थिति, निरहंकारी स्थिति हम देखते दंग रह जाते थे। So, பாபா யாரும் தொடக்கூட முடியல, தீங்கு செய்தது இருக்கட்டும். ஏன்னா பாபாவுடைய அப்படி அருமையான நிராகார ஸ்திதியும் இருந்தது, கூடவே நிரகங்காரி பணிவு ஸ்திதியும் இருந்தது. क्योंकि हम जब छोटे भी थे, बाबा के सामने कोई भी आए, गरीब हो या अमीर हो, लेकिन बाबा हर एक को अपना बच्चा समझ करके दिल से प्यार देते थे। और சின்ன வயசுலயே பார்த்திருக்கோம், பாபா முன்னாடி யாரு வந்தாலும் சரி, அந்த ஏழையாக இருக்கட்டும் பணக்காரராக இருக்கட்டும், யாரு வந்தாலும் பாபா அவங்களை குழந்தையாக பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ அன்பு கொடுப்பாங்க. रात्रि क्लास में सब बच्चों का हाल चाल पूछते थे।
और उस समय आबू में इतना कुछ डेवलपमेंट नहीं थी, कुछ दुकानें भी नहीं थी। ஸோ பாபா வந்து ராத்திரி கிளாஸ்ல குழந்தைகள் எப்படி இருக்காங்க, என்ன சௌகரியம் எப்படி இருக்குன்னு பாபா கேட்பாரு குழந்தைகள் கிட்ட. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஆபூல அவ்வளவாக கடைகளும் இருக்கல. रोड्स भी ठीक से नहीं थी जो हम जा सके कहीं बाजार में। तो बाबा सबको कहते थे, बच्चे हो सकता है आप लोग मधुबन पहली बार आए हैं, यहाँ की ठंड का भी आपको अनुभव नहीं होगा, हो सकता है कुछ चीजें आप घर में भूल कर आए, आप अपने माता पिता के घर में आए हो, निसंकोच बाबा के कमरे में आकर बता देना, तो बाबा सब कुछ दे ஸோ பாபா देंगे। சொல்லுவாரா, நீங்க முதல் தடவையாக கூட வந்திருக்கலாம் இங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்கீங்க, அப்போ உங்களுக்கு குளிரோடைய அனுபவம் இருந்திருக்காது, இவ்வளவு குளிரோடைய அனுபவம். இல்லைன்னா நீங்க ஏதாவது பொருட்கள் வீட்டுல மறந்துட்டும் வந்திருக்கலாம். நீங்க வந்து தாய் தந்தையுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதனால நீங்க கூச்சப்படாம பாபாவுடைய அறைக்கு வரலாம், பாபாவுக்கு சொல்லலாம், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க சொல்லலாம்னு பாபா ரொம்ப அன்போட சொல்லுவாரு. लेकिन जो व्यक्ति धन से गरीब होता है, हमेशा वो सोचता है अगर मैं दे नहीं सकता तो அதனால लेना இப்போ ஒரு कैसे। ஏழை குழந்தை அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பணம் அவ்வளவாக இல்லைன்னு சொன்னா அவங்க சிந்திப்பாங்க தானே, நான் வந்து கொடுக்க முடியலையே, அப்ப நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு. तो ऐसे बाबा के सामने एक माता जी अपना टॉवेल ओढ़ करके क्लास में बहुत कांप रही थी, ஸோ बहुत அந்த ठंडी மாதிரி थी। ஒரு தாய்மார் வந்து இருந்திருக்காங்க அங்க. அவங்க சும்மா ஒரு டவல் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ரொம்ப குளிர்ல அப்படி நடுங்கிட்டு இருக்காங்க, நிறைய குளிர் அப்போ அபுல. ஸோ சும்மா ஒரு டவல் போட்டிருக்காங்க, அவங்க வந்து நடுங்கிட்டு இருக்காங்க குளிர்ல. बाबा ने उनको स्टेज पर बुलाया, नजदीक बुलाकर कहा, बच्ची तुम அப்போ कहाँ आई பாபா हो। வந்து அவங்கள நெருக்கமாக கூப்பிட்டு ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கேட்டாங்க, குழந்தாய் நீங்க எங்க வந்திருக்கீங்க? बोली मेरे माँ बाप சொன்னாங்க, के நான் घर வந்து में आई என்னுடைய हूँ। தாய் தந்தை வீட்டுக்கு வந்திருக்கேன். तो माँ बाप के घर में कभी அப்போ संकोच பாபா करते கேட்டாரா, हैं। அப்போ தாய் தந்தை வீட்டுல யாராவது கூச்சப்படுவாங்களா? तुमको कितनी ठंड लग रही है। तो बाबा ने उस समय हमारी मनमोहिनी दीदी जी सौगात देने के लिए निमित्त थे, कहा दीदी जो बढ़िया शॉल आया है ना पश्मीने का, वो इस बच्ची के लिए ஸோ लेकर அப்போ आओ। வந்து தீதி மன்மோயினி தீதி தான் எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணுவாங்க கொடுக்கறதுக்கு. ஸோ பாபா வந்து அவங்களுக்கு சொன்னாங்க, தீதி இப்போ பஷ்மீனா ஷால் அது வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஷால் வந்திருக்கு இல்லையா, அது இந்த குழந்தைக்காக எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாராம். उन्होंने सोचा भाई ये तो गरीब है, इसको मेंटेन करना भी नहीं आएगा, थोड़े ऐसे मिलते जुलते लाए। बाबा ने कहा नहीं वही लाओ जो ஸோ बाबा ने அவங்க कहा है। நினைச்சாங்களாம் அது ரொம்ப ரொம்ப செலவு இருக்கக்கூடிய பெருமதியான ஒரு ஷால் அது. இவங்களுக்கு அதை பார்த்துக்கவும் தெரியுமோ தெரியாதோ இந்த தாய்க்கு, மேபி வேற மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு. பாபா சொன்னாரு, இல்ல பாபா என்ன சொன்னாரோ அதே ஷால் தான் எடுத்துட்டு வாங்கன்னு. उसकी आंखों में इतने आंसू आ गए, ऐसा शॉल तो मुझे मेरी माँ ने भी कभी ஸோ शादी में भी அவங்களுடைய नहीं கண்ணுல दिया। அவ்வளோ தண்ணி அந்த தாய்க்கு. இந்த மாதிரி ஷால் என்னுடைய தாய் கூட என்னுடைய திருமணத்துல கூட யாருமே இந்த மாதிரி எனக்கு கொடுக்கலையே, इतना இவ்வளோ प्यार அன்பு कौन யாரு करेगा। கொடுப்பாங்க? और भावनाओं को भी बाबा इतना பாபா வந்து समझता था அவங்களுடைய பாவனைகளை கூட அவ்வளோ புரிஞ்சுப்பாரு. कि एक बार एक माता को संकल्प आया, मैं तो गरीब हूं लेकिन मैं भंडारा तो नहीं भरपूर कर सकती, पर बाबा के भंडारे में हर आवश्यक चीज मैं अपने घर से जरूर लेकर जाऊंगी। तो ஸோ उसने இன்னொரு டைம் வந்து இன்னொரு தாய்க்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, பாபாவுடைய பண்டாரா வந்து நான் வந்து நிரப்ப முடியாது, ஆனா தேவையான விடயங்கள் நான் என்னுடைய வீட்ல இருந்து எடுத்துட்டு வரலாம். अपनी एक पुरानी साड़ी में छोटी छोटी पोटलियों में
सब कुछ जो भी नमक मिर्ची जो भी मसाले हैं और छोटी छोटी बोतलों में घी तेल आदि भी भर करके सब कुछ एक साड़ी में बांध कर, और उसने एक दिन ऑब्जर्व कर लिया कौन से समय पर कोई भी नहीं होता है, तब मैं स्टोर में आकर के ये सब कुछ So, डाल அவங்க दूंगी। வந்து என்ன और பண்ணாங்கன்னு சொன்னா சின்ன 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 அந்த கவர்ல பெட்டியில அந்த மாதிரி ஆஹ் தானியங்களும் என்ன மசாலா இருக்கும் இல்ல உப்பு இருக்கும் இல்ல கீ இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு சின்ன சின்ன பாட்டில்ல ஒரு அவங்களுடைய ஒரு சேலையில அதெல்லாம் கட்டிட்டு எடுத்துட்டு வந்தாங்க மதுபன். அப்போ அவங்க பார்த்தாங்க யாருமே இருக்காத டைம் கிச்சன்ல பண்டாரால அவங்க போய் அதெல்லாமே ஸ்டோர்ல போட்டுடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. पूरा देख भी அவங்க लिया कौन எல்லாமே सी चीज பார்த்துட்டாங்க कहाँ எல்லாமே है। எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு. அங்க போய் யாருமே இல்லாத டைம் நான் போய் போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. वो चुपचाप दोपहर में जब सब सो गए, उस समय आकर उसने अपनी सारी पोटलियां एक एक खोल करके मिलाती भी जा रही थी और आंखों में आंसू भी पोंछती जा रही थी। ये तो कुछ भी नहीं है बाबा, मेरा तो दिल था एक एक थैला दूं, ऐसे बोलती हुई डाल रही थी। और ஸோ இப்போ எல்லாம் மத்தியானம் எல்லாம் தூங்கிட்டாங்களா அந்த டைம் வந்து அவங்க எடுத்துட்டு போனாங்க சின்ன சின்ன பாக்கெட்ல எவ்வளோ இருந்ததோ அவ்வளோ. ஏழை தாய் தானே என்னெல்லாம் இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டில்ல உப்பு கொஞ்சம் உப்பு பாட்டில் அவங்களுடைய உப்பு கொஞ்சம் போடுறது, வேற மசாலா போடுறது, அந்தந்த பாட்டில்ல போட்டுட்டே இருக்காங்க. கூடவே அவங்களுடைய கண்ணில் தண்ணியும் வந்துட்டு இருக்கு. பாபா நான் இவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இவ்வளவுதான் என்னால செய்ய முடியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கண்ணுல தண்ணி வந்துட்டே கொஞ்சம் கொஞ்சமா நிரப்பிட்டு இருக்காங்க. ब्रह्मा बाबा उसी समय पर हर दिन आते थे निरीक्षण करने के लिए कि क्या चीज कम है, क्या मंगाना है, बच्चे आए हुए हैं, कुछ कमी ना हो। और बाबा भी धीरे धीरे हाथ पीछे रख करके उसको दिखे नहीं ऐसा आराम से उसके पीछे पीछे उसका अनुसरण कर रहे ஆனா थे। அந்த டைம் தான் பிரம்மா பாபா வந்து வருவாராம் எப்பவுமே பாக்குறதுக்கு ஸ்டோர்ல ஏதாவது என்ன கம்மி இருக்கு, என்ன வந்து வாங்கணும், குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அப்படின்னு அந்த டைம் வருவாராம் அவரு. ஆனா அது அந்த தாய்க்கு அது தெரியாது. ஸோ அந்த தாய்க்கு தெரியாமலே பாபா ரொம்ப அப்படியே குவைட்டா அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காரு. என்ன பண்றாங்க இந்த தாய், என்ன பண்றாங்கன்னு பாபா அவங்க பின்னாடி போய் பார்த்துட்டு இருக்காரு. जब वो माता पलट कर वापस जा रही थी तो बाबा ने उसको देखा, दोनों के नैन गिले थे। ஸோ அவங்க தாய் வந்து அதெல்லாம் போட்டுட்டு திரும்பி போக போறாங்க. அப்போ அவங்க பாபாவை பாக்குறாங்க, பாபா அவங்கள பாக்குறாங்க. 2 பேர் கண்ணிலும் அப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கு. उसने कहा मैं तो कुछ भी नहीं दिया बाबा, आपने देख लिया। தாய் बाबा சொன்னாங்க, ने कहा பாபா நான் எதுவுமே கொடுக்கலையே, நீங்க இது பாத்துட்டீங்களே அப்படின்னு. कि बच्चे तुमने मेरा भंडारा அதுக்கு भरपूर பாபா कर அந்த दिया। தாய்க்கு சொல்றாரு, குழந்தாய் நீ வந்து என்னுடைய பண்டாரம் வந்து நிரப்பிட்டியே அப்படின்னு. तो गरीबों के मन में भी ये आता था कि इतना प्यार करने वाला दुनिया அந்த में कोई नहीं। ஏழைகளுடைய இதயத்திலையும் அவ்வளோ வருமாம், இவ்வளோ அன்பு செலுத்தக்கூடியவர் உலகத்துல யாருமே இல்லை. और हम गरीबों को तो कोई எங்க पूछता ஏழைகளை ही வந்து नहीं யாருமே है। கேட்கறதே இல்லையே. सचमुच बाबा तो गरीब निवाज है। உண்மையாக பாபா வந்து ஏழைகளின் பிரபு, பங்காளன், गरीबों का ही बाबा है। ஏழைகளுடைய பாபா தான் பாபா. ऐसे ही एक बार कोई माता बहुत जिद्दी थी, वो 5 किलो चावल लाई இதே थी। மாதிரி ஒரு தாய் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிவாதம் அவங்களுக்கு. சோ அவங்க வந்து 5 கிலோ அரிசி கொண்டு வந்திருந்தாங்க. और अपने टीचर से बहुत आग्रह कर रही थी, केवल जो मैं चावल लाई वो சோ ही அவங்க வந்து पकाना அங்க है। இருக்கக்கூடிய ஆசிரியர் டீச்சர் கிட்ட ரொம்ப பிடிவாதத்தோட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் என்ன அரிசி கொண்டு வந்திருக்கேனோ அதுல தான் சமைக்கணும் அப்படின்னு.
दूसरा एक दाना भी नहीं வேற डालना। எந்த ஒரு அரிசியும் போடக்கூடாது. நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லையா? அதுல தான் சமைக்கணும் அப்படின்னு. टीचर बहुत समझा रही थी कि ऐसा नहीं हो सकता है माताजी, यहाँ ज्यादा लोग हैं, 5 किलो आपका भी मिला देंगे। சோ बोली அவங்க नहीं। வந்து சொல்றாங்க, அந்த டீச்சர், அப்படி செய்ய முடியாது மாதாஜி. ஏன்னா இங்க வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா? அதனால நாங்க என்ன சமைக்கிறோமோ அதுலயே உங்களுடைய அந்த 5 கிலோவும் நாங்க வந்து ஆட் பண்றோம், சேர்க்கிறோம். அவங்க சொல்றாங்க இல்ல, இதத்தான் நீங்க வந்து यही पकाना சமைக்கணும் है। அப்படின்னு. तो टीचर ने बाबा के आगे उसकी அப்போ फरियाद டீச்சர் போயிட்டு सुनाई। வந்து பாபா கிட்ட அவங்களுடைய வேண்டுகோளை சொல்றாங்க. बाबा ने तुरंत भोली दादी को, किचन में जो भोजन की इंचार्ज थी, बोली दादी अपने भंडारे में दूध कितना है, क्या आज बच्चों के लिए खीर बन सकती है? உடனே பாபா வந்து போலி தாதியை கூப்பிடுறாரு. இந்த கிச்சனோட இன்சார்ஜ் தானே போலி தாதி நிமித்தமாக இருந்தாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு பாபா கேட்குறாரு, வீட்டில் வந்து எவ்வளோ பால் இருக்கு, எல்லாருக்கும் கீர் பாயசம் செய்ய அளவுக்கு இருக்குதா பால் அப்படின்னு கேட்குறாரு. बोली हाँ बाबा, भरपूर है। तो बोला ये 5 किलो चावल खीर में डाल देना। वो माता इतनी गदगद हो गई। அப்புறம் பாபா சொல்றாரு, இப்போ அவங்க சொன்னாங்க இருக்கு பாபா அவ்வளோ பால் இருக்கு அப்படின்னு. ஸோ பாபா சொன்னார், ஓகே, இந்த 5 கிலோ அரிசி என்ன இருக்கு, அது வந்து பால்ல போட்டு பாயசம் செய்யுங்க இன்னைக்கு. அந்த தாய்க்கு அவ்வளோ சந்தோஷம், பாபா இப்படி செஞ்சிருக்காரு. गई कि इसको कहते भगवान, जो अपने बच्चों की भावनाओं இதுதான் को भी சொல்றது, கடவுள் समझते। வந்து குழந்தைகளுடைய பாவனையை புரிஞ்சு அது செயல்படுத்தக்கூடியவர். तो इतना प्यार, इतना पवित्र प्यार, इतना निर्मल प्यार और निर्मल वाणी थी बाबा की, हर एक बच्चे के प्रति बाबा की अति शुभ அவ்வளோ भावना रहती। பாபாவுக்கு வந்து ஒவ்வொரு குழந்தையுடைய பாவனையும் புரிஞ்சுப்பாரு. அவ்வளோ அவருடைய வார்த்தைகள்ல தூய்மை, மென்மை அவ்வளோ இருந்தது. थी कि मेरा बच्चा कोई भी असंतुष्ट होकर அவ்வளோ के ना பாபாக்கு जाए, இருந்தது, என்னுடைய ஒரு குழந்தை கூட வந்து அதிருப்தியாக போக கூடாது. कोई भी अप्रसन्न होकर ना जाए। सभी को बाबा अपने व्यवहार से, अपनी वाणी से और उनको जो चाहिए वो दे करके सदा संतुष्ट करके So, भेजते பாபா थे। வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அவங்களுடைய பாவனையை புரிஞ்சு அவங்களுக்கு வந்து அதை பூர்த்தி செஞ்சுட்டு தான் பாபா வந்து அனுப்புவாரு. इतना ही नहीं, हमने ये भी देखा कि बाबा के अंदर इतनी निर्मलता थी, किसी की बात को चित्त पर नहीं रखते இன்னொரு थे। இது மட்டும் இல்ல, இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா, பாபா வந்து எவ்வளவு தூய்மையாக இருந்தாருன்னு சொன்னா, ஆம், அவருடைய ஆழ் மனதுல யாருடைய விடயத்தையும் பாபா வைக்கிறது இல்ல. इतना प्यार देते थे कि कैसा भी व्यक्ति हो, चाहे वो लोहे से भी कठोर क्यों ना हो, बाबा की योग शक्ति से वो पिघल जाते பாபா थे। வந்து எப்படி அவங்க கிட்ட பேசுவாங்க, நடந்துப்பாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு இரும்பு போல இருந்தாலும் பாபாவுடைய அன்புல வந்து அப்படியே உருகிடுவாங்க. एक भाई अपनी टीचर के साथ बाबा मिलन में आए थे पहली बार, लेकिन वो बहुत ही मनमत पर चल करके सेवाएं करना, बहुत सेवा करता था, लेकिन टीचर से बिना पूछे। ஸோ ஒரு நாளைக்கு வந்து மதுபனுக்கு வந்து வந்திருக்காரு ஒரு நபர், டீச்சரோட வந்திருக்காரு. நிறைய சேவை செஞ்சுட்டு இருந்தார் அந்த சகோதரன். ஆனா வந்து தன்னுடைய வழிகாட்டலையே மன்மத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல டீச்சருக்கு சொல்லாம அது போல எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அந்த சகோதரன். मधुबन का टिकट भी टीचर के बिना पूछे जिद ஸோ से वो आ गया। மதுபன் டிக்கெட்டு கூட வந்து டீச்சருக்கு கேட்காம, ஆசிரியருக்கு கேட்காம தானே புக் பண்ணிட்டு மதுபனுக்கும் வந்துட்டாங்க.
और टीचर अपने भाई बहनों के लिए बाबा के पास पहले मिलने जाती है। जैसे आज भी हम दादियों के पास अपॉइंटमेंट लेकर आते हैं कि कब लेकर आए अपनी पार्टी को, तब तो बाबा सबसे मिलते थे क्योंकि लिमिटेड बच्चे होते थे। तो वो जब निकल रही थी बाहर तो सामने से वो भाई आ रहा था। उसको लगा शायद ये मेरे लिए कुछ और ना संकल्प कर ले कि मैंने इसकी शिकायत की है। उसको थोड़ी शंका हुई तो चुप करके वो दूसरे रास्ते से निकल गई। उस भाई के मन में भी यही संशय आया, हो ना हो ये टीचर मेरी शिकायत करके ஸோ आई। வந்து அந்த டீச்சர் கூட சொல்லாம வந்துட்டாங்க இல்லையா அந்த சகோதரன். ஸோ அப்பெல்லாம் வந்து எல்லா குரூப்பும் பாபாவை போய் சந்திப்பாங்க. டீச்சர் வந்து தன்னுடைய குரூப்பை கூட்டிட்டு போவாங்க சந்திக்க வைக்கிறதுக்கு. இப்பெல்லாம் நம்ம தாதிகளை சந்திக்கிற மாதிரி அப்போ பாபா எல்லாரையும் சந்திப்பாரு. ஏன்னா கொஞ்சம் தான் இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த டீச்சர் அப்போ பாபா அறையிலேருந்து வெளியில வரப்போ அந்த சகோதரன் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த டீச்சருக்கு தோணுச்சு, ஓகே அந்த சகோதரன் இப்படி நினைக்க கூடாது. நான் வந்து பாபா கிட்ட அவங்கள பத்தி ஏதோ புகார் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வேற வழியில அந்த டீச்சர் போயிட்டாங்க. ஆனா அந்த சகோதரனுக்கு அதே எண்ணம் தான் வந்தது. கண்டிப்பா இவங்க வந்து பாபாக்கு என் பத்தி எதுவும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. तो इस तरह से वो जब बाबा के सामने गया और उसने जाकर के अपने आप अपने अवगुण सुनाए, बाबा मेरी टीचर ने आपको मेरे बारे में बताया होगा, मैं मनमत से सेवा करता हूँ और मैं अपनी मर्जी से यहाँ आया हूँ, टीचर से नहीं पूछा, मैं उसको बहुत तंग करता हूँ, यही बोला। बाबा ने एकदम बात ஸோ पलट दी। அவங்க அந்த சகோதரன் பாபா கிட்ட முன்னாடி போய் தானே தன்னுடைய விடயங்களை அவரே சொல்லிட்டாரு. பாபா பாபா அந்த ஆசிரியர் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க என் பத்தி. நான் வந்து மன்மத் படி நடக்கிறேன். என்னுடைய அவங்க கிட்ட சொல்லாம நான் வந்து மதுபனுக்கு வந்துட்டேன். அவங்களுக்கு சொல்லாம அவங்கள வந்து ரொம்ப பிரச்சனைப்படுத்துற நான் சேவைகள் எல்லாம் சொல்லாம செய்றேன். அப்படின்னு அவங்க என் பத்தி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அவரு பாபா கிட்ட சொல்றாரு. कि बच्ची तो तुम्हारी बहुत महिमा कर रही थी कि तुम बहुत सर्विसेबल हो, बहुत बाबा की सेवाएं करते हो। तो फिर जब टीचर के साथ वो मिल रहा था तो बाबा उसकी बहुत बहुत प्रशंसा कर रहे थे। ஆனா பாபா வந்து அப்படியே மாத்தி சொல்லிட்டாரு அவருக்கு, அந்த சகோதரனுக்கு. இல்லையா அந்த அந்த டீச்சர் வந்து உங்களை நல்லா புகழ்ந்துட்டு இருந்தாங்களே, நீங்க நல்ல சர்வீசபிள், நீங்க நல்ல சேவாதாரி, நிறைய சேவை செய்றீங்க அப்படின்னு புகழ்ந்துட்டு இருந்தாரே அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு அவருக்கு. அந்த டீச்சர் முன்னாடியும் பாபா அவங்கள வந்து ரொம்ப புகழ்ந்தாரு. टीचर को मन में आ रहा था कि बाबा इतना इसको चढ़ा रहे हैं, ये तो मुझे बहुत तंग ஆனா करेगा। அந்த டீச்சர் முன்னாடியும் பாபா அவங்கள புகழ்னத பார்த்து அந்த டீச்சருக்கு யோசிக்கிறாங்க. பாபா இவரை வந்து இவ்ளோ உயர்ந்து ஏத்தி வைக்கிறாரு. இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நிறைய பிரச்சனை கொடுக்க போறாரு இந்த சகோதரன் அப்படின்னு. सब जाने के बाद टीचर ने पूछा, बाबा क्या किया आपने? मैं इसके लिए तो आपसे बात करने वाली थी। बोला, बच्ची वो तेरे से पहले अपने अवगुण सुना के चला ஸோ गया। அந்த அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த டீச்சர் வந்து பாபா கிட்ட சொல்றாரு, பாபா நீங்க என்ன செஞ்சீங்க? நான் வந்து அவரை பத்தி உங்களுக்கு சொல்ல வரணும் தான் இருந்தேன். ஆனா பாபா சொல்றாரு, குழந்தாய் நீ சொல்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து தன்னுடைய என்னெல்லாம் அவர் செய்யறாருன்னு எனக்கு சொல்லிட்டாரு. वो बच्चा बहुत घायल हो गया, उसको रियलाइजेशन हो गई है। अभी वो बच्चा बहुत बदल அவருக்கு வந்து जाएगा। ரியலைசேஷன் ஆயிட்டது ஆல்ரெடி. அதனாலதான் என்கிட்ட வந்து அவரே தானே எல்லாம் சொல்லிட்டாரு. அதனால இப்போ அந்த குழந்தை நிறைய மாறிடுவாரு, நீங்க பாருங்க. तुम भी ऐसा ही நீங்களும் அதே दृष्टिकोण போல रखना। அவரை பாருங்க அப்படின்னு பாபா அந்த டீச்சருக்கு சொன்னாங்க. तो इस तरह बाबा हर बच्चे को So, இது போல परिवर्तन कर பாபா देते थे। எல்லா குழந்தைகளையும் மாற்றம் செய்வாரு. तो ये जनवरी मास में हम सभी ये पुरुषार्थ करते हैं, हम इतना स्मृति स्वरूप होकर रहें, इतना योग युक्त होकर रहें, केवल मेरा ही परिवर्तन न हो
लेकिन इस विश्व का सारा वातावरण अव्यक्त हो, सभी को शांति मिले, सभी के अंदर वो गुण आए जो ब्रह्मा बाबा ने अपने गुणों से हम बच्चों को गुणवान So, இந்த बनाया। அவ்யக்த மாதத்துல நம்ம எந்த மாதிரி முயற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள மட்டும் மாற்றம் இல்லை, ஆனா முழு உலகத்திலயும் இந்த மாற்றம் வரணும். பிரம்மா பாபாவுடைய குணங்கள் இருக்கணும். எப்படி பிரம்மா பாபா நமக்குள்ள அந்த குணங்களை நிரப்புறாரு, அதே போல நம்ம உலகத்துக்கும் அந்த சேவை செய்யணும். तो हम ब्रह्मा बाप समान बनने का पुरुषार्थ करते हैं, अधिक से अधिक பிரம்மா तपस्या करते பாபாவுக்கு சமானம் ஆகிறதுக்காக நம்ம முயற்சி செய்யறோம். அதே போல நம்ம தபஸ்யா செய்யறோம், தவம் செய்யறோம். क्योंकि बाबा ने अपना सारा जीवन त्याग, तपस्या और सेवा के द्वारा सभी व्यक्तियों को ஏன்னா प्रभावित किया। பாபா நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில அந்த தியாகம், தவம், சேவை இது 3 மூலமாக பாபா வந்து எல்லாரையும் கவர்ந்தார். प्रभावित करने का उन्होंने चेष्टा नहीं की, लेकिन उनका ऐसा कुशल व्यवहार था कि उनके व्यवहार से हर व्यक्ति कैसा भी क्यों ना हो, कई बार इनकम टैक्स वाले भी So, आए, பாபா வந்து கவரணும் அப்படின்னு செய்யல, ஆனா அவருடைய அப்படியே ஒரு நடவடிக்கை எப்படி இருந்ததுன்னு சொன்னா எல்லாரும் தானாக அப்படியே கவர்ந்துட்டாங்க. இது யாராக இருக்கட்டும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வந்தாரு. और बहनें या भाई कई जो एजुकेटेड थे वो सोचते थे हम बात करें, लेकिन बाबा कहते थे नहीं, डरने की சில क्या பேர் बात है। சகோதர சகோதரிகள் யோசிப்பாங்க, கொஞ்சம் படிச்சிருக்கிறவங்க யோசிப்பாங்க, நாங்க போய் பேசலாமா அவங்க கிட்ட, அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசர் கிட்ட. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, என்னுடைய मेरे तो குழந்தைகள் बच्चे இல்லையா, हैं ना, அவங்களையும் எப்படி பாக்குறாரு பாபா. அந்த இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் தானே. तो इनकम टैक्स वालों को भी बाबा ने पूछा So, அந்த कहाँ आए हो, बाप के So, அந்த घर இன்கம் में आए டேக்ஸ் हो। ஆபீசர் கிட்டயும் பாபா என்ன கேட்டாராம், என்ன எங்க வந்திருக்கீங்க நீங்க, உங்களுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? बाप का हिसाब लेना है, आपको हमारे खजाने देखने हैं। तो उनके आगे बाबा ने बहुत सारे जो बाबा के मुख से उच्चारित किए हुए महावाक्य, हमको मुरली कहते हैं, मुरलियों का खजाना देखो, बहुत सारे चित्र रख உங்களுக்கு दिए। என்ன கணக்கு பார்க்கணுமா, அப்பா கிட்ட என்ன கணக்கு இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கணுமா, உங்களுக்கு எங்களுடைய அந்த ட்ரெஷர் என்ன இருக்காது, கசானா இருக்காது திறந்து பார்க்கணுமா உங்களுக்கு, நாங்க இங்க அப்பா கிட்ட, சிவ் பாபானா அப்பா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எங்கள்கிட்ட என்ன பொக்கிஷங்கள் இருக்கு அதை நீங்க பாருங்க. முரளிகள் நாங்க சொல்றோம், படங்கள் இருக்கு, ஞான பொக்கிஷம் இருக்கு, அதை பாருங்க. ये खजाना है और बहुत सारे गीत हैं, ये हमारा खजाना है। பாடல்கள் இருக்கு, अभी இதுதான் எங்களுடைய சொத்து. பாபா சொல்ல, இந்த ஞானத்து இருக்கதான் எங்களுடைய சொத்து, பாடல்கள் இருக்கு, இதுதான் எங்களுடைய சொத்து. आप किस இப்ப पर நீங்க टैक्स எது மேல लगाओ। டாக்ஸ் போட போறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்பாரு. वो बेचारे एकदम शर्मिंदा हो जाते थे कि हम अभी कुछ कह नहीं सकते, अपने बाप पर हम क्या टैक्स அப்போ அவங்க लगाएंगे। வந்து அவ்வளோ அவங்களுக்கு வெக்கம் வந்துரும். இப்படி எல்லாம் கேட்டுட்டு அப்பாவுடைய கணக்குல நாங்க என்ன டாக்ஸ் போடணும், என்ன போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். ले जाते थे। ऐसे ही एक बार किसी बैरिस्टर को या जज को किसी ने कहा कि वहां देखो ब्रह्मा बाबा के कमरे में क्या क्या होता है। तो बाबा ने कहा बिठाओ बच्चे को, मैं आता हूँ। So, அதே போல யாரோ ஒருத்தவங்க செக் பண்ண, இன்னொரு தடவை யாரோ இந்த மாதிரி செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க, பாபாவுடைய அறையில என்னெல்லாம் நடக்கணும் பாருங்க அப்படின்னு. சோ அவங்கள உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு பாபா போயிருக்காரு. वो बैठा था छोटे हॉल में, हिस्ट्री हॉल में। तो हमारे एक वरिष्ठ भ्राता दादा कहते हम, तो अपने रतन दादा जो है वो जा रहे थे, विश्व रतन दादा। तो उनको देखकर वो व्यक्ति बहुत ही गदगद हो गया कि ये तो फरिश्ता है, यही बाबा है। तो बोला बाबा जी मैं आपके चरण स्पर्श करना चाहता हूँ। उन्होंने कहा बाबा अभी आएंगे, मैं तो उनका बच्चा हूँ। तो वो इतना खुश हो गया
कि बाबा का बच्चा ही फरिश्ता है, बाबा சோ क्या அவர் होगा। பார்க்க வந்தவர் வந்து ஹிஸ்டரி ஹால்ல உட்கார வச்சுட்டு பாபா போயிருக்காரு. மீனிங் உட்கார வைங்க நான் வரேன்னு சொல்லிட்டு பாபா இருக்காரு. அப்போ அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு சந்திக்கிறதுக்கு. அப்போ அங்க விஸ்வரத்தன் தாதா வந்து நடந்து போறாரு அந்த ஹிஸ்டரி ஹால்ல. சோ அவர பார்த்தே இவருக்கு வந்து அவ்ளோ ஒரு சந்தோஷம். இவர்தான் பாபா அப்படின்னு நினைச்சு அவர் சொல்றாரு, நான் உங்கள வந்து தரிசனம் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாராம், நான் பாபா இல்ல, பாபா வருவாரு, நீங்க உட்காருங்கன்னு. அவருக்கு இன்னும் சந்தோஷம். அவரு நினைச்சாரு, நான் அவருடைய குழந்தைன்னு சொன்னாராம். அவருடைய குழந்தையே இப்படி தேவதை போல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, பாபா எப்படி இருப்பாரு? तो जैसे ही वो आए, बाबा उनसे थोड़ी बातचीत करके कहा, बच्चे चलो मैं अपना घर दिखाता, तुम अपना घर तो देखोगे ना, चलो अपने बाप के कमरे में। तो क्योंकि शिव बाबा तो त्रिकालदर्शी है, तो बाबा ने जब अपना कमरा दिखाया, पर्दा हटाया, क्योंकि उन्होंने कहा पर्दे के पीछे क्या है वो देखना। तो पर्दे के पीछे बाबा ने बच्चों के लिए स्टॉक चारपाई पे ही रखे होते थे, अलमारियां भी नहीं थी, चप्पल जूता जो भी है, टूथब्रश है, पेस्ट है, साबुन है, चादर है, शॉल, स्वेटर, ये सब जो आवश्यक चीजें जो बच्चे भूल कर आते, वो सब बाबा एक्सप्लेन करते हुए सुना रहे थे। वो पर्दा हटाते समय बोल रहा था, नहीं नहीं बाबा मैंने सब देख लिया, बहुत अच्छा है, बहुत अच्छा है। नहीं बच्चे, बाप के घर में So, आए हो அவங்க सब என்ன देखो। சொல்லி அமைச்சிருக்காருன்னா அவருக்கு, அவருடைய அறையில வந்து ஒரு கர்டன் இருக்கும். அந்த கர்டன் பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அமைச்சிருக்காரு. யாரோ அவங்க வந்து தெரியாத வந்து செக் பண்ணக்கூடியது சொல்லி. சோ பாபாக்கு வந்து அவங்க பாபா திரிகால்தர்ஷி சிவ பாபா இல்லையா? சோ பாபா வந்து அவங்கள சந்திச்சுட்டு, "வா குழந்தாய், நான் வந்து உங்கள என்னுடைய அறைக்கு கூட்டிட்டு போறேன். பாபாவுடைய வீட்ட நீங்க பார்க்கணும் தானே?" அப்படின்னு சொல்லி அவர கூட்டிட்டு போறாரு. அந்த கர்டனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இல்லையா? சோ பாபா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய், அது பின்னாடி என்ன இருந்தது? ஸ்டாக் இருந்தது. மீனிங் குழந்தைகளுக்காக. அப்பல்லாம் வந்து கப்போர்ட்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? சோ தரையிலேயே எல்லாம் வச்சிருப்பாங்க. ஷாலும், டூத் பிரஷ், டூத் பேஸ்ட் இல்ல வேற ஏதாவது குழந்தைகளுக்காக வரவங்களுக்கு வேணுமா, குடுக்கணுமா அதுக்காக அப்படி வச்சிருந்தாங்க. சோ அவரு அந்த 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 தரைய வந்து எடுக்குறாரு. கர்டன் தொறக்க போனாரு. அவர் சொல்றாரு, "இல்ல, இல்ல நான் எல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு எதுவும் தேவையில்ல பாபா" அப்படின்னு. "இல்ல, இல்ல பாபா உங்களுக்கு காமிப்பாருன்னு" சொல்லி, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பாபா அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. तो इस तरह से जानी जाननहार बाबा ब्रह्मा बाबा के द्वारा भी अपना निराकारी स्वरूप को साकार में लाकर, उस साकार के द्वारा भी सभी बच्चों को जैसी भी शंका क्यों பாருங்க, ना हो, அந்த நிராகார சிவ பாபா, சாக்கார் பாபா மூலம் தன்னுடைய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும், இல்ல அந்த சந்தேகத்தோடயே தான் அவங்க வந்திருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. பாருங்க என்ன பண்றாரு பிரம்மா பாபா, அவங்க பின்னாடி என்ன வச்சிருக்காரு, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு, சந்தேக புத்தியோடு கூட வந்தவங்களுக்கும், பாபா எப்படி இவ்ளோ அழகா சொல்லி அவங்கள வந்து அவங்களுடைய மனதையே மாத்திட்டாரு. संशय बुद्धि அந்த को சந்தேக निश्चय புத்திய बुद्धि கூட बनाने நம்பிக்கை புத்தியாக பாபா மாத்திட்டாரு. की அந்த கலை कला இருந்தது थी। பாபாக்கு. तो ऐसे ब्रह्मा बाबा को हम सभी इस मास में, इस वर्ष में, हम संपूर्ण रूप से बाबा के कदम पर कदम रखते हुए संपूर्णता की ओर बढ़े। हम सभी संपन्न बने, ब्रह्मा बाप को फॉलो करें, ब्रह्मा बाबा की विशेषताओं का मनन चिंतन करते हुए उनका अनुसरण करें। ओम शांति। So, அது போல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிரம்மா பாபாவுடைய குணங்களை நம்ம இந்த மாதத்துல முழுமையாக பின்பற்றி பிரம்மா பாபாவுக்கு சமானமாகலாம். அவருடைய பாத சுவடுகளை நம்ம நடந்து அவரை போல தேவதை ஆகலாம். ஓம் சாந்தி. பாபாவுடைய எவ்வளோ உதாரணங்கள் நம்ம கேட்டோம். பாபா நமக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க ஒவ்வொரு விடயமும். பாருங்க எவ்வளோ அன்பு பாபாவுக்கு, அன்பும் அந்த அன்புடைய அடிப்படையில இந்த மாதிரி பாலனை இப்படி மாற்றம் பாபா செய்றார். ஓகே, இதே நினைவுகளோட
பாபாவை நம்ம பின்பற்றணும், பாபாக்கு சமானமாகணும். ஓம் சாந்தி.